இது ஒரு சூப்பர் வீடியோ, நல்லா பாருங்க. ஓகேவா? இரத்தத்தில் உள்ள இன்சுலின், நம்முடைய இரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவு அதிகமாக இருந்தால், நம்ம இரத்தத்தில் உள்ள இன்சுலின் அதிகமாக இருந்தால் நீங்கள் சுகர் மாத்திரை போட்டு சுகர் நார்மலாக இருந்தாலும், நீங்கள் சுகர் மாத்திரை போட்டு சுகர் நார்மலாக இருந்தாலும் இந்த ஆபத்தான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண தெரியுமா? இது இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பாதிப்பு, அதுக்கு பேர் தான் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ் இல்லைன்னா எண்டோதீலியல் டேமேஜ். இந்த பாதிப்பு உண்டு பண்ணி இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லை, பக்கவாதம், கண்ணு குருடு, இருதய மாரடைப்பு, கிட்னி ஃபெயிலியர், காலை விரலை வெட்டி எடுக்கிறது போன்ற பல பிரச்சனைகளோடு தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் மாத்திரை போட்டு ரிப்போர்ட்டு மட்டும் நார்மல், மாத்திரை போட்டு ரிப்போர்ட் நார்மல். ஏமாந்துடாதுங்க. ரொம்ப ஆபத்தானதுக்கு பேர் எது? நம்ம இரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவு ரொம்ப அதிகமாக இருந்தால் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஆபத்தானது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு அர்த்தமே இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது, அதுதான் பெரிய பிரச்சனை. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இரத்தத்தில் இன்சுலின் அளவு அதிகமாக இருக்கும், ஆனால் இன்சுலின் வேலை செய்யாது. ஒரு கூட சொல்கிறேன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அர்த்தம் என்ன அப்படின்னா இரத்தத்தில் இன்சுலின் அதிகமாக இருக்கும் ஆனால் வேலை செய்யாது. அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும்? இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பாதிப்பு உண்டு பண்ணிகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும். ஆனால் மாத்திரை போட்டு ரிப்போர்ட்டு மட்டும் நார்மலாக இருக்கும். ஏமாந்துடாதுங்க. உங்களுக்கு நீங்கள் மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், இது மூணுக்குமே அவங்க சொல்லக்கூடிய பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட்டை மட்டும்தான் அந்த புத்தகம் சொல்லுது. அப்புறம் உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இந்த மாதிரி முக்கியமான நல்ல வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. மறந்துடாதுங்க, ரிப்போர்ட்டு நார்மலாக இருக்குன்னு ஏமாந்துடாதுங்க. நமக்கு ரொம்ப ஆபத்தானது என்னது? இரத்தத்தில் இன்சுலின் அளவு அதிகமாக இருந்தால் ரொம்ப ஆபத்துன்னு அர்த்தம். அப்படின்னு என்னது? இரத்தத்தில் இன்சுலின் அளவு ரொம்ப ஜாஸ்தி இருந்தால் அதுக்கு மீனிங் என்ன, அர்த்தம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஒரு கடை பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ரொம்ப ஆபத்தானது என்னது? இன்சுலின் இரத்தத்தில் அதிகமாக இருப்பது ரொம்ப 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 ஆபத்தானது. அதுதான் இரத்த குழாய்க்கு உள்பக்கத்தில் பாதிப்பு ஆகிட்டே இருக்கும். நான் மாத்திரை போட்டு சுகர் நார்மல்னு சொல்லிவிட்டு தயவுசெய்து ஏமாந்துடாதுங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டே டியூன்.